அனைவருக்கும் வணக்கம். பாம்பன் சித்தர்னு ஒரு சித்தர். முதல் சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் முதல் சித்தர் என்று போற்றப்படுகிறார். அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் எண்ணற்றோர். நந்தீஸ்வரர் கூட சித்தர் தான். அப்புறம் அவருக்கு நிறைய சிஷியர்கள். இப்படி சிவன் மூலமாகத்தான் இந்த சித்தர்கள் உருவானார்கள். கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் எல்லாம் சித்தர்கள். அந்த சித்தர்களை தெய்வமாக நாம் வழிபடலாம், தவறில்லை. அவருடைய அருள் நமக்கு கிடைத்தால் நாம் நல்லா இருக்கலாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் பாம்பன் சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். திருவான்மியூரில் இப்பொழுது இடம் அவருக்கு கோயில் இருக்கிறது. அங்கே அமாவாசை என்று பௌர்ணமி என்று அன்னதானத்தோடு திருவிழா கோலத்தோடு வழிபாடு நடைபெறுகிறது. பக்தர்கள் இரவு நேரத்தில் தங்கி அவர்களுடைய மனக்குறைகளை அங்கே குறிப்பிட்டு அதிலே நிவர்த்தியும் அடைகிறார்கள். பாம்பன் சுவாமிகள் அருளால் அவர்களுடைய நோய் நொடி மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாமே மாறுது. ஏன்னா அவர் பாடியது சண்முக கவசம். இந்த சண்முக கவசத்தை நாம் படிக்கும்போது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் பறந்து விடும் சொல்கிறாங்க. திருப்புகழ் அருணகிரியுடைய அருள் பெற்றவர், எண்ணற்ற சித்தர்களுடைய அருள் பெற்றவர், முருகன் அருள் பெற்றவர் பாம்பன் சுவாமிகள். அவருக்கு ஒவ்வொரு ஆபத்தும் போதும் முருகனை நினைத்து தான் அவருக்கு உடலில் ஏற்பட்ட நோயை தீர்ந்ததாம். கால் முறிந்த போது மருத்துவமனையில் பாடியது தான் சண்முக கவசம். சண்முக கவசம் பாடிய பிறகு கால் குணமானதாம். அதனாலே அந்த பாடலை பாடி வந்தால் நமக்கு நோய் நொடி இல்லாமல் நாம் நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி நிறைய அவருடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள் இருந்தாலும் சிறு சிறு செய்திகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.